Hi viewers, welcome to Information Tamil. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுலபமாக கார் ஓட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் போட்டிருந்தோம். அதில் வந்து உங்களுக்கு காரோட பேசிக் கண்ட்ரோல்ஸு, காரை எப்படி கியரை போட்டு கிளட்சை அமுக்கி எப்படி காரை எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு போட்டிருந்தோம். இப்போ செகண்ட் லெசனில் ஸ்டேரிங் கண்ட்ரோலு வித்து கியர். ஏன்னா ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் ஒரு கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டேரிங் கண்ட்ரோல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் கார் ஓட்ட முடியும். இப்போ நம்ம இப்படி ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு அப்படி கியரை போடும்போது வண்டி ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு கியர் போடும் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது. அதே சமயம் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு கியர் போடும்போது வண்டி ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அலையக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்ட்ரோல் இன்னைக்கு உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் வண்டி நீங்கள் தெளிவாக ஓட்ட முடியும். இப்போ ஓவரால் ஃபஸ்ட்டு நம்ம லெசனில் பார்த்ததையும் ஓவரால் உங்களுக்கு நான் இப்போ திருப்பி இன்னொருத்தர் செஞ்சு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸ்டார்டிங்லேருந்து வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கியர் மாற்றி உங்களுக்கு அதை ஓட்டி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் டேர்னிங் வரும்போது அந்த டேர்ன் பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொரு டேர்னிங்லேயும் வண்டி எப்படி டேர்ன் பண்ணணும், அந்த இடத்துல எப்படி கியர் ரெடியூஸ் பண்ணி டேர்ன் பண்ணி போகணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் டிரைவிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஃபுல்லாக நம்ம கற்றுக்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு உண்டான நாங்கள் வீடியோ உங்களுக்கு போடுறோம். வாங்க நம்ம வண்டி ஓட்டுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இது இக்னிஷன். இக்னிஷன் இப்படி ரைட்டில் இப்படி டேர்ன் பண்ணணும். ஒரு டேர்ன் பண்ணோம்னா டேஷ்போர்டில் இந்த மாதிரி லைட்லாம் எரியும். அதுக்கப்புறம் கிளட்சை அமுக்கிக்கணும் ஒரு காலில். அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நியூட்ரலில் இருக்கணும் அவசியம். நியூட்ரலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அவசியம். எல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறதுனால இதை பற்றி நம்ம அதிகமாக பேசலை. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சீட் பெல்ட்டை அவசியம் போட்டுடணும். ஃபஸ்ட்டு சீட் பெல்ட்டுங்கிறது வண்டி ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. சீட் பெல்ட் அவசியம் போட்டுக்கணும். சீட் பெல்ட்டை போட்டு அடுத்தது சென்டர் மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சென்டர் மிரர் பின்னாடி வர்றது நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு இந்த மிரரை தெரிகிற மாதிரி. சைடு மிரர் ரெண்டுமே வண்டி வந்தால் உங்களோட வியூ உங்களுக்கு தெரியணும். இது இப்படி ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சீட் பெல்ட்டை போட்டுக்கணும். கரெக்ட் சீட் பொசிஷன் கரெக்டாக இருக்கும். ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேரிங் பிடிக்கும் போது இந்த மாதிரி இப்படி தள்ளி இப்படி உட்காந்துருக்க கூடாது. இவ்வளவு தூரத்துல லெவலா இப்படி வச்சுக்கணும். இந்த பெண்டு எல்போ இப்படி பெண்டு இப்படி இருக்கணும். ரொம்ப இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப இப்படி நீட்டமாவும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் நம்ம ஸ்டேரிங் திருப்பக்குள்ள சௌரியமாக. இந்த எல்போ இப்படி இருக்கணும். ஸ்டேரிங் இப்படி பிடிக்கக்கூடாது. ஸ்டேரிங் இந்த மாதிரி இப்படி பிடிக்கணும். இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. இப்படி இங்கெல்லாம் இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. ஸ்டேரிங் பிடிக்கிற மரம் இதுதான். இப்படி பிடிக்கணும். திருப்புறப்ப இப்படி பிடிச்சி இப்படி திருப்பி அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸ்டேரிங் நார்மலாக இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க. இது இதான் முறப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிக்கலாம். வாங்க நம்ம டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம மற்ற இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் வண்டி ஓட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி ஐட்லிங்கில் ஓடிட்டு இருக்கு. வண்டி கிளம்புறதுக்கு முன்னால் மிரரு, சென்டர் மிரரு, சைடு மிரர் எல்லாம் கரெக்டாக பொசிஷன் பார்த்துக்கணும். இப்போ கிளட்சை ஆஃப் பண்ணி கிளட்சை அமுக்கிட்டு கியர் போடுறேன். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கேன். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ கிளட்சிலேருந்து மெதுவாக கால் எடுத்தால் வண்டி அதே நம்ம ஆக்சிலேட்டர்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. மெதுவாக அப்படியே ரிலீஸ் பண்ணினீங்க அப்படின்னா வண்டி அது பாட்டுக்கு நேராக போகும்போது ஸ்டேரிங் இப்போ நல்லா இப்படி ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. லைட்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போகும். எடுத்துட்டேன், ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி நேராக போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அவுட்டர் ரோட்டில் தான் நீங்கள் வண்டி ஓட்டணும். மெயின் ரோட்டுக்கெலாம் போகக்கூடாது. ரெண்டாவது 18 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கணும். எல்எல்ஆர் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எல்எல்ஆர் எடுத்துக்கணும். மெயின் ரோட்லாம் போய் போகக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்தோடனே கிளட்சை அமுக்கி செகண்ட் கியர் போடுறோம். பாருங்கள், இதுதான் செகண்ட் கியரு. இப்படி தள்ளி கீழே இறக்குறேன். செகண்ட் கியரு மெதுவாக கிளட்சிலேருந்து கால் எடுக்கிறேன். வண்டி போகுது. இப்போ தான் ஆக்சிலேட்டர் நான் கொடுக்குறேன். கிளட்சிலேருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நீ ஆக்சிலேட்டர் கொடுக்கவில்லை. டீசல் வண்டியில் கொடுக்க தேவையில்லை. அது ஃபுல்லாக எடுத்துட்டு பொறுமையாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா செகண்ட் கியரில் இப்போ வண்டி போயிட்டு இருக்கு. பாருங்க, இப்ப ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டேன். கிளட்ச் அமுக்கி தேர்ட் கியர் பாருங்க, இப்படி தள்ளி இப்படி மேல தள்ளணும். இப்ப நான் அந்த நாயெல்லாம் குறுக்க வர்றதுனால ரைட்டை பார்த்துட்டு மிரரை பார்த்துட்டு வண்டியை கட் பண்றேன். இப்படித்தான் திருப்பணும். பாருங்க, ரைட்ல திருப்பணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது மிரர் சைடு மிரரை பார்க்கணும். அந்த பக்கம் இந்த வண்டி வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் வண்டியை திருப்பணும். அப்படி இல்லைன்னா பிரேக் பண்ணி நிப்பாட்டிட்டு போகணும். ரோட்டோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை ஓட்டணும். இப்போ தேர்ட் கியர்ல போயிட்டு இருக்க வண்டி
20ல் போகும்போது செகண்ட் கியர் மாற்றணும், 30ல் போகும்போது தேர்ட் கியரு. இப்போ 40 தாண்ட போகிறது. இப்போ நான் வந்து 4th கியர் மாற்ற போகிறேன். இப்போ வந்து 4th கியர் மாற்றுறேன். 4th கியர்லாம் நீங்கள் கிளட்ச்லாம் உடனே ரிலீஸ் பண்ணிக்கலாம், எதுவாக எடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ டேர்னிங் வருது, அந்த ரைட் டேர்ன் லெஃப்ட் டேர்ன் பண்ண போகிறேன். அந்த லெஃப்ட் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டு நான் டேர்ன் பண்ணி காமிக்கணும். ஸ்டேரிங் எப்படி திருப்புறேங்கிறத நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் டேர்ன் அந்த இடத்துல வருது. இப்போ நான் லெஃப்ட்டுக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டுட்டு அந்த இடத்துல போய் எப்படி நான் நிப்பாட்டி டேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஒரு 4 ரோடு வர்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக நிப்பாட்டி, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மெயின் ரோட்லலாம் ஓட்டக்கூடாது, அவுட்டரில் தான் ஓட்டணும். இப்போ அந்த செகண்ட் கியர் போட்டால் ரைட் சைடு திரும்பி பார்க்கணும். பார்த்துட்டு இருந்த பாருங்கள், இப்படி தான் திருப்பணும் ஸ்டேரிங்க. இதான் ஸ்டேரிங் திருப்புற முறை. இப்படி திருப்பி ரிட்டர்ன் வந்து இப்படி கொண்டு வரணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. இப்போ செகண்ட் கியர் வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து தேர்ட் கியர் மாத்துறேன். ஸ்டேரிங் வந்து கியர் போடும்போது ஸ்டேரிங் வந்து கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி இந்த பக்கம் இப்படி இருக்கும்போது கியர் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஸ்டேரிங்கில் ஒரு கை இருக்கணும், கியரில் ஒரு கை இருக்கணும். கியர் மாற்றும் போது இப்போ தேர்டில் போயிட்டு இருக்கு பாருங்கள், ஸ்டேரிங் ஒரு கையில் பிடிச்சிருக்கேன். 4th கியர் மாற்றுறேன். ஆக்சிலேட்டர்ல கால் எடுத்துட்டேன், கிளட்ச் அமுக்குறேன். 4th கியர் கீழே இறக்கணும். அப்படியே 4th கியர் போட்டேன். 4th கியர் வண்டி கியர் எடுத்து ஸ்டேரிங் 2 கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நம்ம போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டி போயிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு டேர்னிங் ஒன்று வரும். உங்களுக்கு அந்த டேர்னிங்கில் எப்படி வண்டி ஸ்லோ பண்ணி கியரை எப்படி ரெடியூஸ் பண்ணுறீங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்டேரிங் வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்க விட மைல்டாக பிடிச்சிக்கிட்டா போதும். இப்போ ஒரு டேர்னிங் வருது, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ இந்த இடத்துலேருந்து பாருங்கள் எப்படி திருப்ப போகிறேன்னு பாருங்கள். இப்போ லேசாக பிரேக்கில் காலை வச்சுட்டு கியரை வந்து செகண்ட் கியர் மாற்றிட்டேன். பாருங்க எப்படி திருப்புறேன்னு பாருங்க. இப்படிதான் திருப்பணும் டேர்னிங். திருப்பிட்டு இப்படியே ரெண்டாவது திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிளட்ச் இருந்து காலை எடுத்துட்டு ஆஸ் யூசுவல் எப்போதும் போல நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா வண்டியை ஓட்டணும். இப்போ இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் ஒன்று வருது. அதில் பாருங்க, நான் எப்படி இன்னும் கிளட்சில் ஃபர்ஸ்ட் கிளட்ச் அமுக்கிட்டு பிரேக்கில் கால் வைக்கணும். கிளட்ச் அமுக்கிடணும் ஃபுல்லாக. இப்போ பிரேக்கில் கால் வச்சுட்டு செகண்ட் கியரில் தான் இருக்குது. இப்போ மெதுவாக ஏறி இறங்கினதுக்கப்புறம் மெதுவாக கிளட்ச்லேருந்து நார்மலாக காலை எடுக்கிறோம். எப்போதுமே பிரேக் அடிக்கணும், கிளட்சை அமுக்கிட்டு தான் பிரேக் அமுக்கணும். கிளட்சை ஃபுல்லா அமுக்கிடணும், அதுக்கப்புறம் தான் பிரேக் அப்பதான் வண்டி ஆஃப் ஆகாது. கிளட்சை அமுக்காம பிரேக் அடிச்சீங்கன்னா வண்டி உடனே ஆஃப் ஆயிரும். வண்டி செகண்ட் கியர்ல போயிட்டு இருக்கு. பாருங்க, இன்னொரு ஸ்பீட் பிரேக் ஒன்று வருது. அதில் நான் திருப்பியும் பாருங்க எப்படி உங்களுக்கு பிரேக் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்க. கிளட்சை அமுக்கிட்டேன். இப்போ பிரேக்கை லேசாக தொடறேன், வண்டி மெதுவாக அப்படியே போய் நிற்கிது. செகண்ட் கியரில் தான் ஸ்பீட் பிரேக்கில் ஏறணும். செகண்ட் கியரில் ஏறிடுச்சு வண்டி. திருப்பி கிளட்சை மெதுவாக எடுக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஸ்பீட் பிரேக் ஒன்று வருது பாருங்கள். அதில் கிளட்சை அமுக்கிட்டு பிரேக்கில் கால் வச்சுருக்கேன். இப்போ ஒரு டேர்னிங் ஒன்று வருது. இந்த டேர்னிங்கில் உங்களுக்கு பாருங்கள், சரி ஸ்ட்ரைட்டாக போயிடுவோமா, ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ரைட் டேர்னிங்ல ரிட்டர்ன் வரும்போது லெஃப்ட் டேர்னிங் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இடம் கொஞ்சம் டிராஃபிக்காக உள்ள இடத்துலலாம் செகண்ட் கியர்லேயே போகணும். தேர்டு டாப்லாம் மாற்றக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வண்டி கற்றுக்கிற வரைக்கும் செகண்ட் கியர் தேர்ட் கியர்லேயே போங்க. கொஞ்சம் நல்லா அது கியர் மாற்றி நல்லா உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேர்டு ஃபோர்த்து இந்த மாதிரி கியரை மாற்றி போகலாம். வண்டி நல்லா கண்ட்ரோலுக்கு வர வரைக்கும் மெயின் ரோட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, ஹைவேலாம் போகக்கூடாது. கிரவுண்டில் இல்லாட்டி ஒரு டிராஃபிக்கே இல்லாத ரோட்டில் தான் நம்ம வண்டி ஓட்டணும் அவசியம். இப்போ ஒரு டேர்னிங்கில் பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டேன், கிளட்சை அமுக்கிட்டு செகண்ட் கியர் மாற்றிட்டேன். மெதுவாக பாருங்கள் ஸ்டேரிங் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். இப்படி தான் ஸ்டேரிங் திருப்பணும். ரிவர்ஸ் எடுக்க போகிறேன் பார்த்து ரிவர்ஸ் கியர் வந்து இப்படி தள்ளி கீழே இறக்கணும். 6ன்னு போட்டிருக்கோம், அதான் ரிவர்ஸ் கியரு. ரிவர்ஸ் கியர் பார்க்கும்போது 2 சைடு மிரர் சென்டர் மிரரை பார்க்கணும். பின்னாடி வண்டி வருதான் பார்த்துட்டு ஆக்சிலேட்டர்லாம் எதையுமே கொடுக்கக்கூடாது. கிளட்ச் லேசாக கால் எடுத்தாலே வண்டி மூவ் ஆகும். இதில் எப்படி ஸ்டேரிங் திருப்புறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரிவர்ஸ் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு அவுட்டரில் தான் செஞ்சு பார்க்கணும், இந்த ரோட்டில் செய்யணும். பாருங்கள் ஸ்டேரிங் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள்.
இப்படிலாம் திருப்பக்கூடாது, கை பின்னக்கூடாது. மெதுவாக திருப்பிட்டு வண்டி ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு பாருங்க. திருப்பி வண்டி ஸ்டேரிங்க இப்படி திருப்பிட்டு திருப்பி கிளட்சை அமைக்கி கியரை வந்து ஃபஸ்ட்டு கியருக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து மிரரை பார்க்கணும், சைடில் வண்டி எதுவும் வருதான்னு பார்க்கணும் பாருங்கள். இப்போ திருப்பி ஸ்டேரிங் இப்படி மெதுவாக, ஸ்டேரிங் வந்து இப்படி இந்த மெத்தடில் தான் திருப்பணும், மெதுவாக லைட்டாக திருப்பணும். இப்போ வந்து செகண்ட் கியர் போடுறேன், கிளட்ச் அமைக்கி செகண்ட் கியர் போட்டேன். ஆக்சிலேட்டர் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் போகும்போது செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல்லாக கிளட்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். அது ஃபஸ்ட்டு செகண்ட்லலாம் வந்து தேர்ட் வரைக்கும் ஆக்சிலேட்டர் கொடுக்காம நீங்கள் வண்டி போவோம். கிளட்சை ஃபுல்லாக அமுக்கி கியரை போட்டு அப்புறமேட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். இப்போ வண்டி செகண்டில் போயிட்டுருக்கு. இப்போ கிளட்சை அமுக்கி தேர்ட் கியர் மாற்றுறேன். இப்போ ஸ்பீட் பிரேக் ஒன்று வருது பாருங்கள். கிளட்சை அமுக்கிட்டேன், லேசாக பிரேக்கில் கால் வைக்கிறேன். ரொம்ப நிப்பாட்டிடக்கூடாது, லேசாக பிரேக்கில் கால் வச்சு கிட்டத்தட்ட இப்போ நிப்பாட்டிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா செகண்டு இல்லாட்டி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்வீனியன்ட் தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டே எடுத்துங்க, செகண்ட் போட வேணாம். ஃபஸ்ட்டு ஏறிடுச்சு. கிளட்ச்லேருந்து காலை மெதுவாக எடுக்கிறேன், வண்டி மூவ் ஆகுது. இப்போ திருப்பியும் ஸ்பீட் பிரேக் வருது. திருப்பி நான் என்ன பண்ணுறேன், கிளட்சை அமுக்கிட்டு லேசாக பிரேக்கை டச் பண்ணுறேன். அப்படியே வண்டி மெதுவாக போய் ஏறி இறங்கும். இப்போ வந்து லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கிளட்சை ஆஃப் பண்ணி செகண்ட் கியர் போடுறேன் பார்த்துங்க. செகண்ட் கியர் இப்படி சைடில் தள்ளி கீழே இருக்கணும். கிளட்ச்லேருந்து மெதுவாக கால் எடுக்கிறேன், வண்டி மூவ் பண்ணுது. இப்போ வந்து தேர்ட் கியர் ஸ்ட்ரைட்டாக மேலே. இப்போ இன்னொரு ஸ்பீட் பிரேக் வருது பார்த்துக்கோங்க. பிரேக்கையும் கிளட்ச் இந்த கண்ட்ரோலும் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிளட்சை ஃபஸ்ட்டு அமுக்கிட்டேன், பிரேக்கை தொடுறேன், லேசாக தொடுறேன், ஸ்லோவாக வண்டி போய் அப்படியே நிற்கிது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கியரை போட்டேன், மேலே ஏறிடுச்சு. கிளட்ச்லேருந்து மெதுவாக கால் எடுக்கிறேன், வண்டி மூவ் ஆகுது. இப்போ கிளட்ச் அமுக்கி செகண்ட் கியரை போட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டேர்னிங் ஜங்ஷன், இந்த இடத்துல எந்த மாதிரி நிப்பாட்டி திரும்பணுங்கிறத பார்த்துக்கோங்க. அவசியம் இது மெயினாக நீங்கள் கவனிக்கணும். இண்டிகேட்டரை போட்டேன், ஸ்ட்ரைட்டாக சென்டரில் போய் இப்படி ஓரமாக லைட்டாக நிப்பாட்டி ரெண்டு சைடும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டு ரோடு இப்போ சந்திக்குது, ஜங்ஷன் இது. இப்படி நிப்பாட்டிடணும். இந்த இடத்துல வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்க்கணும். வண்டியே இல்லைன்னதுக்கப்புறம் லேசாக கியர் ஸ்டேரிங் இப்படி திருப்பணும் பாருங்கள். ஸ்டேரிங் இந்த மாதிரி திருப்பணும். திருப்பி அந்த ட்ராக்கை பிடிச்சிடணும், அந்த ட்ராக்கில் போயிடணும். போயிட்டு திருப்பி ஸ்டேரிங் இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடணும் பாருங்கள். இப்போ செகண்ட் கியரில் போயிட்டுருக்கு. இப்போ கிளட்ச் ஆஃப் பண்ணி தேர்ட் கியர் மாற்றிட்டேன். மெதுவாக அப்படி ஸ்ட்ரைட்டாக. இப்போ வந்து டாப்பு ஃபோர்த்து கியர். இந்த மெத்தடில் தான் நீங்கள் வண்டி ஓட்டணும். ஸ்டேரிங் வந்து கியரு ஸ்டேரிங் ரெண்டும் இன்றைக்கி உங்கள் கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா தான் நீங்கள் முழுமையாக வண்டி ஓட்ட முடியும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரணும்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வண்டியை ஓட்டுங்க. இதில் எதுவும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த லெசன் 3ல் ஸ்டேரிங் சம்மந்தமான மற்ற ஒரு நுணுக்கங்களை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.